நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய முதல் மாநிலமாக தெலுங்கானா மாநிலம் உருவெடுத்திருக்கு. ஸோ தெலுங்கானால ஒரு 59 எஸ்சி கேஸ்ட் வந்து இருக்காங்க. அந்த பாத்தீங்கன்னா 3 குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தெலுங்கானால ஷமீம் அக்தர், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அக்தர் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையமானது அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் தான் இந்த 59 சமூகங்களை வந்து 3 குழுக்களாக பிரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தெலுங்கானால பாத்தீங்கன்னா எஸ்சியா இருக்காங்க, ஷெட்யூல் கேஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வியில ஒரு 15% இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டு வருது. மொத்தமா 59 சமூகங்கள் வந்து எஸ்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு 15% இடஒதுக்கீடானது வழங்கப்படுது. இப்போ இந்த 59 கேஸ்ட் இருக்கு இல்லையா, சமூகங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து 3 குழுக்களாக பிரிச்சிருக்காங்க. முதல் குழு, இரண்டாம் குழு, மூன்றாம் குழு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முதல் குழுல பாத்தீங்கன்னா 15 சமூகங்கள் இருக்கு. இரண்டாவது குழுல பாத்தீங்கன்னா 18 சமூகங்கள் இருக்கு. மூன்றாவது குழுல 26 சமூகங்கள் இருக்கு. ஸோ அவங்க முதல் குழு அப்படிங்கிறது மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்களே, ஷெட்யூல் கேஸ்ட்ல மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய சமூகங்களை தான் முதல் குழுல வந்து வகைப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு 1% இடஒதுக்கீடானது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மொத்த 15%ல 1% இவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய மக்கள் தொகையும் கணக்கு எடுத்துதான் அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது குழுல பாத்தீங்கன்னா மிதமான பின்தங்கிய நபர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 15%ல 9% இடஒதுக்கீடானது வழங்கப்படும். அடுத்து மூன்றாவது குழுல பாத்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவுல கொஞ்சம் மேம்பட்டவங்க, அவங்களுடைய எக்கனாமிக் லெவல் இவங்க குழு 1, 2 விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மூன்றாவது குழுல சேர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு 5% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது.